பதவியை ராஜினாமா செய்தார். தமிழக அரசியலில் பரபரப்பு. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. பதவியை ராஜினாமா செய்தார். தமிழக அரசியலில் பரபரப்பு. என்ன நடந்தது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் வாங்க. மதுரை தெற்கு தொகுதி மதிமுக எம்எல்ஏ பூமிநாதன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதாக கூறி தலைமைக்கு கடிதம் எழுதியது தமிழக அரசியலில் பரபரப்பை பற்ற வைத்துள்ளது. அவரைத் தொடர்ந்து காரைக்குடி நகராட்சியில் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற ஒரே ஒரு மதிமுக கவுன்சிலரும் தற்போது ராஜினாமா செய்துள்ளார். இன்னும் சில நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் மதிமுக உறுப்பினர்கள் விலக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த செய்தி தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. மதிமுக சார்பில் பார்த்திங்கன்னா நடந்த அந்த அமைச்சர்களோட தேர்தலில் பார்த்திங்கன்னா என்ன நடந்தது அப்படின்னா, ஒரே ஒரு மதிமுக கவுன்சிலருமான தற்போது உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயிச்சதுனால அவருக்கு அந்த வெற்றி பிடிக்கலையா என்னன்னு தெரிலைங்க. காரைக்குடி நகராட்சியில் பார்த்திங்கன்னா உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற ஒரே ஒரு மதிமுக, இது மதிமுகவிலிருந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சவங்களே ஒரே ஒரு ஆள் தாங்க. அதுவும் உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயித்த ஒரே ஒரு நபர்ன்றதுனால அவரும் கவுன்சிலரும் தற்போது ராஜினாமா செய்ய உள்ளார். இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் சில நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் மதிமுக உறுப்பினர்கள் விலக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த செய்தி தமிழக அரசியலில் பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருதுங்க. ஏன்னா மதிமுகவில் இருக்கவங்க நிறைய பேர் விலகி எடப்பாடி பழனிசாமி கட்சியில் சேர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது எம்எல்ஏ பதவியே வேண்டாம், திமுகவோட கட்சி கொடி மூலமாக நீச்சு வாங்கின இந்த எம்எல்ஏ பதவியே வேண்டாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த பதவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு மதிமுகவோட மேலிடத்துக்கு பார்த்திங்கன்னா செய்திகளை அனுப்பிட்டு இருக்காங்க. இந்த டைமில் தான் தமிழக அரசே பரபரப்பான நிலைக்கு தள்ளப்பட்டு வருதுங்க. இன்னும் கொஞ்சம் நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் பார்த்திங்கன்னா இந்த நடவடிக்கை எடுக்கப்படலாம் அப்படின்ற செய்திகளும் வருதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.